மீண்டும் வன்முறை வெடித்த மணிப்பூரில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 20ஆக அதிகரிப்பு. 13 எம்எல்ஏக்களின் வீடுகள் சூறையாடப்பட்ட நிலையில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவசர ஆலோசனை. மணிப்பூரில் பாஜக அரசுக்கு அளித்து வந்த ஆதரவை திரும்ப பெற்ற தேசிய மக்கள் கட்சி. வன்முறையை கட்டுப்படுத்த முதலமைச்சர் பிரேம் சிங் தவறிவிட்டதாக கான்ராட் சங்மா குற்றச்சாட்டு. சம்பா சாகுபடிக்கான காப்பீடு காலக்கெடு நவம்பர் 30ஆம் தேதி வரை நீட்டிப்பு. தமிழ்நாடு அரசின் கோரிக்கையை ஏற்று மத்திய அரசு நடவடிக்கை. தெலுங்கர்கள் குறித்து அவதூறாக பேசிய வழக்கில் கைதான நடிகை கஸ்தூரி புழல் சிறையில் அடைப்பு. நீதிபதியிடம் கெஞ்சியவர் வாகனத்தில் ஏறும் முன்பு முழக்கம். உலகக்கோப்பை கேரம் போர்டு போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற சென்னையைச் சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநரின் மகள். பெருமை கொள்கிறேன் மகளே என காசிமாவை நிகழ்ச்சியுடன் பாராட்டிய முதலமைச்சர். சபரிமலையில் முதியவர்கள், பெண்கள், குழந்தைகளுக்கு வலியநடை பந்தலில் தனி வழி. சிரமமின்றி தரிசனம் செய்யும் வகையில் நடவடிக்கை. நான்கு நாள் சுற்றுப்பயணமாக தமிழ்நாடு வந்துள்ள 16வது நிதிக்குழு. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுடன் இன்று மாலை ஆலோசனை. வருமான வரித்துறை சோதனைக்கு அஞ்சி பாஜகவுடனான கூட்டணி நிலைப்பாட்டிலிருந்து இபிஎஸ் பின்வாங்கியதாக உதயநிதி விமர்சனம். இன்னும் ஒரு ரைடு நடந்தா போதும், அதிமுகவை பாஜகவோட இணைச்சாலும் இணைச்சிருவாரு. ரெய்டை பார்த்து அதிமுகவிற்கு பயமில்லை என எடப்பாடி பழனிசாமி பதில். பாரதிய ஜனதா அரசோடு ஒத்து போவீங்கன்னா இவர்கள் கொள்ளையடித்த பணத்திற்கு வழக்கு போட்டுருவாங்க. ரெய்டு எங்களுக்கு வராது, உங்களுக்கு தான் வரும். திருமாவளவன் நம்மோடுதான் இருப்பார் என அதிமுக வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் இன்பதுரை பேச்சு. தான் மக்களோடு இருப்பேன் என மேடையிலேயே பதிலளித்த திருமாவளவன். தவேக தலைவர் விஜய் தருமபுரி மாவட்டத்தில் போட்டியிடுவார் என கட்சி நிர்வாகி பேச்சு. உற்சாகமடைந்த தொண்டர்கள் கரகோஷம். தருமபுரி 5 சட்டமன்ற தொகுதியில் 234 தொகுதியில் நம்முடைய தலைவர் தளபதி அவர்கள் தருமபுரி சட்டமன்றத்தை மதுரையில் விமான நிலைய விரிவாக்கத்திற்கு நிலம் கையகப்படுத்த எதிர்ப்பு. இரவு முழுவதும் போராட்டத்தை தொடர்ந்த பொதுமக்கள். விழுப்புரத்தில் யானை தந்தத்தால் செய்யப்பட்ட சிலைகள் விற்பனை. விஜயன் தமிழக வெற்றிக் கழக நிர்வாகி உள்ளிட்ட 7 பேர் கைது. நைஜீரிய நாட்டின் உயரிய விருது வழங்கி நரேந்திர மோடிக்கு கௌரவம். G20 உச்சி மாநாட்டில் பங்கேற்க பிரேசில் சென்ற பிரதமர். மகாராஷ்டிரா சட்டப்பேரவை தேர்தல் பரப்புரை இன்று மாலையுடன் நிறைவு. நாளை மறுதினம் வாக்குப்பதிவு நடைபெற உள்ள நிலையில் ரோட் ஷோ சென்று ஆதரவு திரட்டிய பிரியங்கா காந்தி. டெல்லியில் பள்ளி மாணவர்களுக்கு இன்று முதல் ஆன்லைன் வகுப்புகள். காற்று மாசை கட்டுப்படுத்த 4ஆம் கட்ட திட்டத்தை அமல்படுத்திய அரசு. மீண்டும் மணிப்பூர் பற்றி எரியும் நிலையில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவசர ஆலோசனை மேற்கொண்டார்.
இடஒதுக்கீடு பிரச்சினையால் பற்றி எறிந்த மணிப்பூரில் வன்முறை சம்பவங்கள் அவ்வப்போது நிகழ்ந்து வந்த நிலையில் தற்போது மீண்டும் அதிகரித்துள்ளன. ஜிரிபா மாவட்டத்தில் பழங்குடியின பெண் அண்மையில் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு வன்முறையாளர்களால் எரித்து கொலை செய்யப்பட்டது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இதனால் வீடுகள், கடைகளுக்கு தீ வைத்து வன்முறையில் ஈடுபட்ட குக்கி சமூகத்தினர் சிஆர்பிஎஃப் படையின் முகாம் மீதும் தாக்குதல் நடத்தினர். இதனைத் தொடர்ந்து மெய்தி இன மக்கள் தங்கியிருந்த முகாம்களிலிருந்து 3 குழந்தைகள் மற்றும் 3 பெண்கள் மாயமான நிலையில் அவர்கள் அனைவரும் சடலமாக மீட்கப்பட்டனர். இதனையடுத்து மெய்தி சமூகத்தினர் நடத்திய போராட்டத்திலும் வன்முறை வெடித்தது. இந்நிலையில் ஜிரிபாமில் குக்கி சமூகத்தைச் சேர்ந்த 27 வயதுடைய ஆணின் சடலம் கண்டெடுக்கப்பட்டது. இப்படி நாளுக்கு நாள் இரு சமூகங்களிலும் மாறி மாறி சடலங்கள் மீட்கப்படும் நிலையில் கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் வன்முறையால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 20 எட்டியுள்ளது. மணிப்பூரில் நிலைமை மோசமடைவதால் ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் தலைநகர் இம்பால் உள்ளிட்ட 5 மாவட்டங்களில் இணைய சேவை முடக்கப்பட்டுள்ளன. மகாராஷ்டிராவில் தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டிருந்த அமித்ஷா அதனை ரத்து செய்துவிட்டு டெல்லி திரும்பினார். பாதுகாப்புத்துறை மூத்த அதிகாரிகளுடன் அமித்ஷா அவசர ஆலோசனை மேற்கொண்டார். மணிப்பூரில் நிலவி வரும் பதற்றத்தை குறைக்கவும் பயங்கரவாதிகளுக்கு எதிரான நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தவும் அதிகாரிகளுடன் அமித்ஷா ஆலோசனை நடத்தினார். இந்த ஆலோசனையை தொடர்ந்து மணிப்பூர் நிலவரம் தொடர்பாக இன்று நண்பகல் 12 மணியளவில் மூத்த அதிகாரிகளுடன் அமித்ஷா ஆலோசனை நடத்த இருக்கிறார். மணிப்பூரில் பாஜக அரசுக்கு அளித்து வந்த ஆதரவை திரும்பப் பெறுவதாக தேசிய மக்கள் கட்சியின் தலைவர் கன்ராட் சங்மா அறிவித்துள்ளார். மணிப்பூரில் மீண்டும் வன்முறை வெடித்திருக்கும் நிலையில் பாஜக தேசிய செயலாளர் ஜே.பி. நட்டாவுக்கு கடிதம் எழுதியுள்ள சங்மா நெருக்கடியை தவிர்க்கவும் இயல்பு நிலையை மீட்டெடுக்கவும் பிரேம்சிங் ஆட்சி முழுமையாக தவறிவிட்டதாக குறிப்பிட்டுள்ளார். முதலமைச்சர் பிரேம்சிங் தலைமையிலான பாஜக அரசு தோல்வி அடைந்துவிட்டதாக குறிப்பிட்டு பாஜகவுக்கு அளித்து வந்த ஆதரவை திரும்பப் பெறப் போவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். 60 உறுப்பினர்களை கொண்ட மணிப்பூர் சட்டப்பேரவையில் தேசிய மக்கள் கட்சிக்கு 7 சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளனர். பாஜக மட்டும் 32 சட்டமன்ற உறுப்பினர்களை வைத்துள்ளதால் தேசிய மக்கள் கட்சி தங்களது ஆதரவை திரும்பப் பெறுவதால் ஆட்சிக்கு எந்த பாதிப்பும் இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது. தெலுங்கர்கள் குறித்து அவதூறு பேசியதாக கைது செய்யப்பட்ட வழக்கில் நடிகை கஸ்தூரி நீதிமன்ற காவலில் சிறையில் அடைக்கப்பட்டார். வழக்கு பதிவை தொடர்ந்து தலைமறைவானதாக வெளியான தகவலை மறுத்த கஸ்தூரி ஓடவும் இல்லை, ஒளியவும் இல்லை என்று கூறியுள்ளார். ஒருத்தனை உணர்வை அழிப்பதும் அடையாளத்தை அழிப்பதும் இனப்படுகொலைதான். அந்தப்புற மகளிரோட சேவைக்கு செய்ய வந்தவர்களெல்லாம், தெலுங்கு பேசினவர்களெல்லாம் இன்னைக்கு தமிழங்கள் இனம். சென்னை உள்ளிட்ட பல்வேறு காவல் நிலையங்களில் தனக்கு எதிராக வழக்குகள் பதிவு செய்யப்பட்ட நிலையிலும் உயர்நீதிமன்ற மதுரை கிளை காட்டமான கருத்துக்களை கூறி முன்பிணை மனுவை தள்ளுபடி செய்ததும் நடிகை கஸ்தூரி தலைமறைவானார். அதை மோப்பம் பிடித்த தமிழக தனிப்படை அதிகாரிகள் ஹைதராபாத்தில் தயாரிப்பாளர் ஹரியின் வீட்டின் கதவை தட்டினர். கஸ்தூரி வர மறுத்த போது கதவை உடைத்து உள்ளே வருவோம் என்று எச்சரித்த பிறகு வெளியே வந்த அவர் கைது செய்யப்பட்டார். அவரை இருபுறமும் பெண் காவலர்களை அமர்த்தி வேனில் 650 கிலோமீட்டர் சாலை மார்க்கமாக காவல்துறையினர் சென்னை அழைத்து வந்தனர். வேனில் இருந்து இறங்கியதும் கையை உயர்த்தி அரசியல் பாணியில் கும்பிட்டார். ஹைதராபாத்திலிருந்து சென்னை அழைத்து வந்த கஸ்தூரியிடம் சிந்தாதிரிப்பேட்டை காவல் நிலையத்தில் விசாரணை நடத்தப்பட்டது. யாருடைய தூண்டுதலின் பேரில் தெலுங்கு மக்கள் குறித்து இழிவாக பேசினார் என்று விசாரிக்கப்பட்டதாக தெரிகிறது. விசாரணைக்கு பிறகு கஸ்தூரிக்கு ஓமந்தூரார் அரசு மருத்துவமனையில் மருத்துவ பரிசோதனை நடத்தி உடல் தகுதி சான்றிதழ் பெறப்பட்டது. அதைத் தொடர்ந்து எழும்பூர் பெருநகர் குற்றவியல் நீதிமன்றத்திற்கு அவரை காவல்துறையினர் அழைத்து சென்றனர். காவல்துறை வாகனத்தில் ஏறும் முன்பாக அரசியல் அராஜகம் ஒழிய நீதி வெல்லட்டும் என்று கஸ்தூரி முழக்கமிட்டார். எழும்பூர் நீதிமன்ற 5வது பெருநகர குற்றவியல் நீதிமன்ற நீதிபதி ரகுபதி ராஜா முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்டார். அப்போது தான் சிங்கிள் மதர் என்றும் தனக்கு சிறப்பு குழந்தை இருப்பதாகவும் கூறி சொந்த பிணையில் விடுவிக்க நீதிபதியிடம் கஸ்தூரி மன்றாடியதாக கூறப்படுகிறது. ஆனால் அவருக்கு பிணை வழங்க மறுத்த நீதிபதி 15 நாட்கள் நீதிமன்ற காவலில் வைக்க உத்தரவிட்டார். சிறைக்கு அழைத்து செல்ல வாகனத்தில் ஏற்றும் போது பொலிட்டிக்கல் டிராமா எதிர்பார்த்ததுதான் என்று நடிகை கஸ்தூரி கோஷமிட்டார். பலத்த பாதுகாப்புடன் அழைத்து செல்லப்பட்ட கஸ்தூரி புழல் மத்திய சிறையில் பெண்கள் பிரிவில் அடைக்கப்பட்டார். இது ஒருபுறம் இருக்க, கிட்டத்தட்ட அதே சமயத்தில் மதியம் 2 மணி அளவில் இந்து மக்கள் கட்சியின் தலைவரும் கஸ்தூரி சர்ச்சையில் சிக்கிய பிராமண பாதுகாப்பு நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்தவருமான
அர்ஜுன் சம்பத்தின் எக்ஸ் தள பக்கத்தில் கஸ்தூரியின் வீடியோ ஒன்று வெளியானதால் பரபரப்பு ஏற்பட்டது. அதில் தான் எங்கும் ஓடவும் இல்லை, ஒளியவும் இல்லை என்றும் ஷூட்டிங்கிற்காகவே ஹைதராபாத் சென்றதாகவும் தெரிவித்தார். நான் எங்கேயும் தலைமறைவாகவும் இல்லை, ஓடவும் இல்லை, ஒளியவும் இல்லை. ஹைதராபாத்தில் ஷூட்டிங்கில் இருந்தேன். என் வீட்டில் தான் இருந்தேன். ஷூட்டிங் முடிஞ்சு வந்ததுக்கப்புறம் தான் என்னை ரொம்ப நார்மலாக தான் நானே கோஆப்ரேட் பண்ணி தான் கூட்டிகிட்டு வராங்க. வழக்கறிஞர் அறிவுறுத்தலின் பேரில் செல்போனை பயன்படுத்தவில்லை என்று கூறியிருக்கக்கூடிய கஸ்தூரி விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு அளிப்பேன் என்றும் வீடியோவில் தெரிவித்திருந்தார். அடுத்த 3 மணி நேரத்திற்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ள மாவட்டங்களின் பட்டியல் வெளியாக இருக்கிறது. அந்த வகையில் 15 மாவட்டங்களில் 3 மணி நேரத்திற்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதன்படி கடலூர், மயிலாடுதுறை, திருவாரூர், தஞ்சாவூர், நாகை, புதுக்கோட்டை உள்ளிட்ட 15 மாவட்டங்களில் இந்த மழைக்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டுள்ளது. சிவகங்கை, ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களிலும், தென்காசி, தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரியிலும் காலை 10 மணி வரைக்கும் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தமிழ்நாட்டில் பல்வேறு இடங்களில் மழை பொழிந்தது. வேதாரண்யம் பகுதியில் கனமழை பெய்து வருவதால் அரசின் அறிவிப்பை பின்பற்றுமாறு அமைச்சர் அன்பில் மகேஷ் தெரிவித்துள்ளார். நாகை மாவட்டத்தில் நாகூர், திட்டச்சேரி, கீழ்வேலூர், திருக்குவளை, வேளாங்கண்ணி, கீழையூர் உள்ளிட்ட இடங்களில் 5வது நாளாக மழை பொழிந்தது. நாகூர் ஆண்டவர் தர்காவிற்கு செல்லக்கூடிய சாலைகளில் மழைநீர் தேங்கியதால் பொதுமக்கள் அவதியடைந்தனர். நாகை மாவட்டம் வேதாரண்யத்தில் அதிகபட்சமாக 17.5 சென்டிமீட்டரும், கோடியக்கரையில் 13.4 சென்டிமீட்டரும் மழை பதிவாகியுள்ளது. திருவாரூர் மாவட்டம் முழுவதுமாக கனமழை பெய்த நிலையில் அதிகபட்சமாக திருத்துறைப்பூண்டியில் 2 மணி நேரத்தில் 7 சென்டிமீட்டர் மழை பதிவானது. தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை வெளுத்து வாங்கியது. கனமழையால் பட்டுக்கோட்டை, மணிக்கூண்டு, தலைமை தபால் நிலையம், பேருந்து நிலையம் உள்ளிட்ட இடங்களில் மழைநீர் தேங்கி குட்டை போல் காட்சியளித்தது. குடியிருப்பு பகுதிகளிலும் தண்ணீர் தேங்கியதால் பொதுமக்கள் இன்னலுக்கு ஆளாகினர். கடலூர் மாவட்டத்தில் நெல்லிக்குப்பம், ரெட்டிச்சாவடி, பன்ருட்டி, வடலூர், நெய்வேலி உள்ளிட்ட பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்தது. கங்கனாக்குப்பம் பஞ்சாயத்திற்குட்பட்ட குடியிருப்புகளில் முழங்கால் அளவு தண்ணீர் தேங்கியதால் மக்கள் அவதியடைந்தனர். இந்நிலையில் வீடுகளை சூழ்ந்த மழைநீரை நியூஸ் 18 செய்தி எதிரொலியால் அகற்றுவதற்கு மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டார். தேனி மாவட்டம் பெரியகுளம் சுற்றுவட்டார பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய 1 மணி நேரத்திற்கு மேலாக மிதமான மழை பெய்தது. கொடைக்கானலில் 2 மணி நேரத்திற்கு மேலாக பெய்த மழையின் காரணமாக குளிர்ச்சியான சூழல் நிலவியது. திண்டுக்கல் சுற்று வட்டாரத்தில் 1 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை கொட்டி தீர்த்தது. புதுக்கோட்டை மாவட்டத்தில் கந்தர்வக்கோட்டை, விராலிமலை, அறந்தாங்கி, முள்ளூர், செல்லுக்குடி, மேலதானியம் உள்ளிட்ட இடங்களில் 3வது நாளாக கனமழை பெய்தது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி சுற்று வட்டாரத்தில் 2வது நாளாக மழை பொழிந்தது. திட்டங்குளம், மூப்பன்பட்டி, இலுப்பையூரணி, இனாமணியாச்சி, பாண்டவர்மங்கலம், நாலாட்டின் புதூர் உள்ளிட்ட இடங்களில் பலத்த மழை பெய்தது. புதுக்கோட்டை மாவட்டம் அன்னவாசல் அருகே ஆடு மேய்த்துக் கொண்டிருந்த இச்சிப்பட்டி கிராமத்தை சேர்ந்த பாக்கியம் என்பவர் மின்னல் தாக்கி பரிதாபமாக உயிரிழந்தார். இதேபோன்று தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே மின்னல் தாக்கியதில் பிராதுகாரன்பட்டியை சேர்ந்த எலக்ட்ரீஷியன் ராஜா என்பவர் உயிரிழந்தார். தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் பரவலாக மழை பெய்துள்ளது. தஞ்சாவூர் மாவட்டத்தில் 3வது நாளாக பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்தது. தஞ்சாவூர், அம்மாப்பேட்டை, அம்மன்பேட்டை, கபிஸ்தலம், பாபநாசம், கும்பகோணம்,
திருவையாறு உள்ளிட்ட பகுதிகளில் 30 நிமிடங்களுக்கு மேலாக கனமழை கொட்டி தீர்த்தது. சாக்கோட்டை, திருவிடைமருதூர், அணைக்கரை, தில்லைத்தானம் உள்ளிட்ட பகுதிகளிலும் மழை பெய்தது. திருவாரூர் மாவட்டத்திலும் பல்வேறு இடங்களில் பெய்த கனமழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. திருவாரூர், கொரடாச்சேரி, வடபாதிமங்கலம், நன்னிலம் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்தது. கூத்தாநல்லூர், வடகரை, கமலாபுரம், சேந்தமங்கலம் உள்ளிட்ட பகுதிகளிலும் மழை பெய்ததால் குளுமையான சூழல் நிலவியது. சம்பா நெல் சாகுபடி பணிகளுக்கு இந்த மழை பயனுள்ளதாக இருக்கும் என்று விவசாயிகள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். நியூஸ் 18 செய்தி எதிரொலியாக கடலூரில் வீடுகளுக்குள் சூழ்ந்த மழைநீரை அகற்ற மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டார். கடலூர், நெல்லிக்குப்பம், ரெட்டிச்சாவடி, பன்ருட்டி, வடலூர், நெய்வேலி உள்ளிட்ட பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்தது. இதனால் கடலூர் கங்கனாக்குப்பம் பஞ்சாயத்திற்குட்பட்ட குடியிருப்புகளை மழைநீர் சூழ்ந்தது. இதனால் அந்த பகுதி மக்கள் கடும் அவதிக்குள்ளாகினர். முழங்கால் அளவு மழைநீரில் மக்கள் நடந்து செல்லக்கூடிய நிலை ஏற்பட்டது. தொடர்பாக நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி செய்தி ஒளிபரப்பிய நிலையில் மழைநீரை அகற்ற மாவட்ட ஆட்சியர் சிபி ஆதித்யா உத்தரவிட்டார்.